ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இந்த மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா அஷ்டாட்சர மந்திரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த அஷ்டாட்சரி மந்திரம் நம்ம ஜெபிச்சு வர்றதுக்கு குரு உபதேசமோ அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. விஷ்ணு பகவானை வழிபடுறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் இந்த அஷ்டாட்சரி மந்திரம் ஜெபிச்சு வரலாம். இந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரிந்த மந்திரம் தான். ஓம் நமோ நாராயணாயா என்பதுதான் மந்திரம். இந்த மந்திரத்துல ஓம் சேர்ந்து வருது, அதாவது பிரணவம் சேர்ந்து வருது. இந்த ஓம்ங்கிறது ஆ உ மா, அதாவது அகாரம் உகாரம் மகாரம் இது சேர்ந்ததுதான் ஓம். இந்த ஆண்டு சொல்ற அக்ஷரம் விஷ்ணு பகவானையும், ஊ என்று சொல்ற அக்ஷரம் சிவ பகவானையும், மா என்று சொல்ற அக்ஷரம் பிரம்ம பகவானையும் குறிப்பிட்டதுள்ளது. அப்போ நம்ம இந்த மந்திரம் ஜபிக்கும் போது இந்த 3 தேவதைகள் திரிமூர்த்திகளோட அனுகிரகமும் இந்த மந்திரத்துல அடங்கி இருக்குது. அப்ப அவங்களுடைய அனுகிரகமும் நமக்கு இந்த மந்திரம் சொல்றதுனால கிடைக்கும். இந்த ஓம் நமோ நாராயணாயா என்ற மந்திரத்தை நம்ம சொல்லி வந்தா நம்மளுடைய எந்த தடைகளும் நீங்கும். நம்மளுடைய மனசு சாந்தமா இருக்கிறதுக்கு, அதாவது சமாதானம் நமக்கு என்னைக்கும் இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் சொல்லி வரலாம். அது மாதிரிதான் வாழ்க்கையில பிரச்சனைகள், ஆபத்துகள் இதெல்லாம் இந்த மந்திரம் சொல்லி வந்தா நம்மளை அறியாமையே அதெல்லாம் விலகி போயிடும். ஏன்னா அத்தனையும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் அஷ்டாட்சரி மந்திரம். நம்மளோட மனசு, புத்தி, சிந்தைகள் இதெல்லாம் சரியான வழிக்கு வர்றதுக்கும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி வராங்க. இந்த அஷ்டாட்சரி மந்திரத்தை நீங்க டெய்லி 108 முறை வச்சு ஜெபிச்சு வாங்க. உங்களுக்கு மகாவிஷ்ணுவோட அனுகிரகம் என்னைக்குமே இருக்கும். நன்றி நண்பர்களே.